அவர்கிட்ட முடிவு சொல்றாரு சும்மா பேசி விட்டுட்டேன் அது எப்படி தெரியுங்க அப்பா போயிடுச்சு இதுதான் சத்தியம் தர்மம் தயவுபகாரம் பகவோபகாரம் தயவுதாட்சண்யம் அனைத்து அறிந்தவன் நானே ராணி அனைத்து அறிந்தவன் மண்ணில் பிறந்தவல்லே தூய்மையோல் மைந்தானேயும் பரதமுள் தோன்றினார் திகழ்றாமோ தாயையும் பாயும் மத்தி தருமத்தை தருவீர்களாமோ பார்வையும் வழக்கும் காட்சி மண்ணீர் பிறந்தவர்கள் உரிமையோர் மைந்தானியும் பரதமுள் தோன்றினாய் பரதலுக்குள்ள நற்குணங்கள் உடைக்கலையே ஆமா அந்த பரதலுக்குள்ள நீதி உடைக்கலையே அந்த பரதலுக்குள்ள ஒழுக்க உடைக்கலையே தந்தைக்குள் வேலை வளர்க்கிறது மாணவாக்கு வேலை வளர்க்கிறது மக்கள் வளர்க்கிறது ஓடி வந்தாயே காலம் எனக்கு துறையாக முடிய உன் மனைவியை கொண்டு செய்தான் ராவன் அவனை அல்லவனா நீ கொண்டிருக்கிறது அவன் மீது அல்லவா நீ பால் கட்டிருக்கிறது ராமா தன் மனைவியை மாற்றால் கடந்தால் அப்படி என்றால் ஒன்று அவன் இறந்து விட வேண்டும் இல்லையே தொட்டவனை சிரத்தை அறுத்திருக்க வேண்டும் அதுதானே நீதி அதுதானே தர்மம் அதுதானே சக்தி விடுத்து அரக்கரோர் அணிவு செய்தார் என்ன எடுக்கிறேன் அப்படி அப்படி இருக்க எப்படி வந்து நேர்கிறாரு அங்கெல்லாம் கை இப்படியே பிடிக்கும் இதில் வச்ச கீழே இறங்கணும் கப்பு யார் தலையில் இருக்கும்போது ஏன் அப்பா இடி எடுத்து விடுங்க தலையில் நம்ம போட்டுருக்காரு எடு ஒழுக்கம் சீரனாக நிறைந்தவன் அவர் தெரியுங்க அப்படியே தலை மறைவு அந்த ஓவியத்தை எழுதவண்ணா உருவத்தை உடையா ஆதி ஜனங்கள் பெற்ற அந்தத்தில் அமுதி வந்த தேவையை பிரிந்த போது திரட்டர் போவிட்டை உன் மூதாதையாக விளங்கி ஒருபடியான சூரிய தேவன் சூரிய தேவனுக்கு
கங்கை என்றும் ராக்கல் என்றும் பிரபை என்றும் சாயாதேவி என்று 4 மனைவிமார்கள் உண்டு. அதிலே சங்கை மகன் இருக்கின்றானே வைவசுருக்கு கட்டுவாங்கனுக்கு விருக்கு கோசியோதனுக்கு அபிரகன் அறிவருக்கு வசுவதனுக்கு கட்டுவாங்கனுக்கு மித்திரனுக்கு உபராட்சி அச்சுவனுக்கு அச்சுப்பதி பசுவதற்கு நிகமுவருக்கு சப்பு ஆட்சிக்கு வருநாட்டிற்கு மாந்தாதைக்கு அம்பரிக்கு நராசுக்கு திருசீதனுக்கு விருதுராஜனுக்கு செல்வராஜன் தீவாகனும் தீகாவனுக்கு சுகனன் அந்த சுகனுக்கு சூரியவனுக்கு திருச்சிக்கு அரிச்சனுக்கு நோய்தானுக்கு துந்தன் விஜயனுக்கு கார்வனுக்கு வாகுராஜுக்கு விருதுராஜன் சகலராஜனுக்கு பயிரனுக்கு உழுது சிந்துவனுக்கு ஆயுதாயுதாவுக்கு நிதிபனுக்கு வேடராஜன் சொல்லக்கூடிய விருத்தாஜராஜன் வந்து அவனுக்கு நகுலனுக்கு தயாரந்தனுக்கு அதிரனுக்கு தசரதனுக்கு ராமனாக வந்தாயே ராமா 47வது தலைமுறையிலே தோன்றி நீ உன் பாட்டனார்கள் உன்னுடைய வம்சாவளியிலே தோன்றியவள் எத்தனையோ புண்ணியவான்கள் தருவதி அவரையாக வாழ்ந்ததாக மானாபிமானத்தோடு வாழ்ந்திருக்க முடியாத மன்னாதிபதி செலவுகளோடு எடுத்திருக்கிறதாக இருக்கக்கூடிய ஆஜசிம்மாதனத்தில் வீட்டிருக்க முடியாத நீவோ ஏ ராமா உன் குலத்திலே தோன்றியவர்கள் இவ்வளவு ரூபல் லாவண்யமாக பிறந்தவர்கள் எவருமே கிடையாது. வாரியக்காரனும் கண்டு அதிசயத்தை உன்னை பார்த்தவர்கள் எல்லாம் கால் கண்டார் காலே கண்டார் தோல் கண்டார் தோலை கண்டார் தொழுக்கவன் கவலை கண்டார் கால் கண்டார் காலே கண்டார் கருமன் கண்டார். உன் அவயங்களை யார் எங்கெங்க பார்த்தார்களோ கண்ணை அங்கே விட்டார்கள் வேறு அவயங்கள் மீது பார்வைப்பார்களே அவ்வளவு ரூபலாவண்ய அழகு அப்பேற்கொண்ட மாதற்ற அழகில்லாத ஒரு குலத்தில் பிறந்தாரே அங்கராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனும் அவருக்கு ஒரு வேணராஜன் பிறந்து சன்மார்க்கத்தை அகற்றி துன்மார்க்கிலேயே வாழ்ந்து அவர் வாழக்கூடிய ராட்சியை பிடிக்கவில்லை என்று அவன் தம்பி அங்கராஜன் யாத்திரை சென்று விட்டார். ராமா அவர் வந்து சொல்றாரு அப்புறம் முடியும் போது அப்புறம் லாஸ்ட்ல போயிட்டு செந்தில் என்ன பண்ணுவோம் செந்தில் பாப்பா கொஞ்சம் தந்தை தசரதன் என்று செய்தால் அவர் செய்த குற்றத்தை இன்று நீ செய்கிறார். அதர்மத்தை அழித்த நீதியை நிலைநாட்டுவதற்காக அவரது பிள்ளை சொற்பதத்திலும் மறப்பதில்லை. தந்தை செய்த குற்றத்தை இன்று நீ செய்திருக்கிறாய். ஆமா, உனக்கு எனக்கு என்ன பகை எதற்காக ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணமூர்த்தியுடைய உடம்பு 27 லட்சம் யோசனை தூரம் உயரும். 9 லட்சம் யோசனை தூரம் அவருடைய மார்பு அகலம். இப்பேற்பட்ட சூரிய நாராயணமூர்த்தி அமரக்கூடிய ரதமாகப்பட்டது நெகத்தடி 47 லட்சம் யோசனை தூரம். நடி ஏற்படும் 87 லட்சம் யோசனை தூரம். இப்பேற்பட்ட ரதத்தை ஓட்டக்கூடிய காலில்லாத மூர்த்தி அந்த சூரிய நாராயணமூர்த்தி எல்லாம் பேசோட அதை அது பேச விடல அதெல்லாம் தெரியும் அவருக்கு பேச விட்டாதான் பேசுவாங்க. அதெல்லாம் முடிய என்ன பண்ணுவாங்க இன்னும் நாடகம் எல்லாம் அதான் தான்
அரசு நடந்து விட்டது. கேட்பதால் உயிர் நீயா? எனக்கா? உனக்கு. எனக்கு உயிர் பிச்சை நீ தருகிறாய். நான் தருகிறேன். வேண்டுவதை இப்பொழுது தருகிறேன். வனமதாதில் பிறந்து காயம்பட்டு எங்களுக்கு வணங்குவதால் இத்தனது வந்ததா? போனவுடன் ஆதரித்து உயிர்வாழ்வது உத்தமனே. இல்லைண்ணே வச்சா கூட ஒரு நாடகமாக வச்சுருக்கோம். வச்சா கூட இதுலேயும் விட்டுட்டான் பகவான் விட்டுட்டான் இவன் சுக்கிரம் விட்டுட்டான். அப்புறம் எதுதான் இதை வந்து கொஞ்சம் பார்க்கணும். இந்த வாரத்தை நியாயப்படி விட்டீர்கள். ஏவுக்கு மகிழ்ந்து நான் இந்த வாரத்தை என் மீது விட்டாயே, எனக்கு நிலைமைக்கு விடுத்தால் நீ சிறியவராகிடுவாய். இந்த அவமானம் இருக்கிறதே அதிக மகிழ்ச்சி வச்சிருந்தவா. இந்த வாரத்தை பிடுங்கி விட்டால் ராமபானம் சிறுத்து போய் மதிப்பு குன்றி போய்விடும். சரி, அப்படியே எனக்கு ஒன்றாக உயிர்விச்சு விடுத்தால் நான் வடுபட்ட குரங்கா இனத்தோடு வாழ மாட்டேன். எங்கள் குரங்கினத்திலே வடுபட்டவர் சேர்த்துக் கொள்ள மாட்டோம். அனைவருக்கு 6 அறிவு, குரங்கினத்துக்கு 5 அறிவு, 5 அறிவு படைத்த குரங்கினம் அந்த வடு எங்களுக்கு மாறாது வடுவோடு நான் இருக்க மாட்டேன். நாராயணா, ராமா, என்ன கேட்கிறார்? எனக்கு என்ன வேண்டும் தெரிய வருமா? யாரு ஹரி ராமா நிறைய இருக்கு. வச்சா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு போயிருக்கணும். அவன் மனைவி நான் ஒரு காலம் தாராதேவி அவதரிக்கவில்லை. தாராதேவி எனக்கு வெற்றிமே உரியவள். அமுதம் கிடைக்கும் காலத்திலே தேவன் எனக்கு கொடுத்தவை. அவன் மனைவி யார் தெரியுமா? ருமைதேவி. அந்த ருமைதேவி தான் என் மீது இச்சை வைத்தால் நாங்கள் மற்கடகம். எங்களுக்கு ஜாதி, தாய், தந்தை, உறவு முறை, தங்கை, அக்கா இப்படி என்ற உறவு கிடையாது. சிற்றென்று வந்தால் நாங்கள் யார வேண்டுமானாலும் புரட்சிக்கு மற்கடகம். அவன் கொண்டால் அவனை நான் அவதரித்தேன். தாராதேவி எனக்கு வெற்றிமே உரியவன். அதனாலே இந்த குற்றத்தினால் இவனுக்கு விளைந்த உறவு. எத்தனை குற்றங்கள் நான் செய்திருந்தாலும் உனக்கு நான் சரணம் இருக்கிறேன். ஐயா, நான் உங்களை கேட்டு என்ன தெரியுமா? என்ன கேட்க போகிறார்? என் தம்பி பாவம் அந்த சுக்கிரீவன் பூமியில் அளவும் மாண்டு குந்தியார் ஊற்ற போல் மதுமயக்கத்தினால் என் தம்பி ஒரு தவறு செய்யலாம் என்றுதான் உன் தம்பியாக அவனை நீ பாவித்து என் மீது விட்டு அப்ப என் தம்பி மீது எடுத்து உள்ளளவும் பூமி உள்ளளவும் சந்திரன் சூரிய உள்ளளவும் என்னுடைய உயிர் உள்ளளவும் குறைக்கிற்கு மீது பாரதியை சத்தியம் இன்னும் என்னால் அங்கேதனுக்கு கிருஷ்ணந்தாவனை பட்டம் கொடுக்குவேன். என்னையே நினைத்து வந்து அழுகிறாரே மனைவி தாராதேவி தேவரின் கடாட்சம் என்னவோ அதை செய்ய என் தன்மகன் இருக்கிறானே ஆட்சினேயன் வளர்ந்துகின்றவன். அவருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். அவரை உன் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும் நான் கடைசியாக வரும்போது என்ன திருவருமா Thank you.
அந்த நாலாம் மகன் இருக்கிறது நாராயணா, எனக்கு மட்டும்தான் நான் கேட்கின்றேன். இந்த நாடகத்தை எழுதிய ஆசிரியர் இருக்கின்றாரே, காலம் சென்ற மகா வித்துவான் அந்த ஐவேணி நகரின் வாழ்வு எடுத்து மக்களுக்கு வரைந்த நாடகமாக இந்த நாடகத்தை உள்ளது முதல் வரை ஆதார கருவியாக நின்ற ஐவேணி நகரில் தோன்றி வாழ்ந்த நாடக வரங்கத்தை அப்பா சுவாமி அவர்களுக்கும் சார்பாக சாரூபமாக அழித்து பிடித்து வீட்டுக்கா போலான்றா சேவையை கண்ணினால் இருக்க முடியாது. உன்னையே தியானிக்கும் ஆசாரதாசன். இன்னொரு நாடகம் இருக்குது, அது எங்களுக்கு அது முடியாது. வீரனுக்கு போகிறோம். போலான்றியா? வானர வீரரா, அண்ணன் வேறு பார்ப்பாரு, அவர் போனோடனே இருக்கு ஒருத்தர் இன்னொரு கிளம்பா. அப்புறம் பட்டம் கொடுத்து அங்க வரைக்கும் நமக்கு பட்டம் கொடுத்து